டெங்கு ஃபீவர் பொதுவா நம்ம டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல வரக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன். இது டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இது பரவறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோ. இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோவால இன்னொரு பொதுவான வைரல் இன்ஃபெக்ஷனும் பரப்பப்படுது. அதுதான் சிக்குன்குனியா. இது உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டெங்கியை பொறுத்த வரைக்கும் அதோட அறிகுறிகள் மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன் அறிகுறிகள் மாதிரி தான் இருக்கும். அதாவது அது ரொம்ப குறிப்பற்றதா தான் இருக்கும். நோயாளிகளுக்கு ஜுரம் இருக்கலாம், தலைவலி, உடம்பு வலி, இடுப்பு வலி, கண்களுக்கு பின்னாடி வலி இருக்கலாம். இதுதான் அறிகுறின்னு உறுதியா குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த டெங்கியை பொறுத்த வரைக்கும் டெங்கு ஃபீவர் இருக்குங்கிறத பிளட் டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். பிளட் டெஸ்ட் செய்யறதுனால ஒன்று அதில் இருக்கிற ஆன்டிஜனை கண்டுபிடிப்போம், இல்லை ஆன்டிஜனுக்கு எதிராக உடம்புல உருவாகிற ஆன்டிபாடிஸை நாங்கள் கண்டுபிடிப்போம். டெங்கியை பொறுத்த வரைக்கும் சிகிச்சைன்றது நான் ஸ்பெசிஃபிக். இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மருந்தோ இல்லை இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டோ இந்த டெங்கி ஜுரத்துக்கு கிடையாது. ஃபீவரை நாங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு பேராசிட்டமால், பெயின் கில்லர்ஸ், சேஃப் பெயின் கில்லர்ஸை தான் நாங்கள் தருவோம். இது எதுக்குன்னா உடம்பு வலிக்கும், தலை வலிக்கும். டெங்கு ஃபீவருக்கு முக்கியமான சிகிச்சை என்னன்னு கேட்டிங்கன்னா அது ரீஹைட்ரேஷன் தான். ரீஹைட்ரேஷன் என்னன்னா பொதுவாக அது ஐவி ஃப்ளூயிட்ஸாக இருக்கலாம், இல்லை அது ஓரல் ஃப்ளூயிட்ஸாக இருக்கலாம். பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஷனை கூட நாங்கள் டெங்கியில் முக்கியமாக செய்வோம். பட் ஒன்லி எப்போனா மேஜராக ப்ளீடிங் இருக்கும்போது, இல்லை இந்த பிளேட்லெட் கவுண்ட் 10,000க்கும் குறைவாக இருந்தால் செய்வோம். சர்டன் சிம்டம்ஸ் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் இருந்தா உடனே டாக்டரை பார்த்தாகணும். இந்த மருத்துவ உதவிக்கு உடனே தேவைப்படுற சிலது இருக்கு. கட்டுப்பாடு இல்லாத வாந்தி, டார்க் பேச்சஸ் ஸ்கின்ல இருந்தா, பற்கள் ஈறுகள்ல ரத்தம் வந்தா, மூக்குல இருந்து ரத்தம் வந்தா, இல்ல பேஷண்ட் சம்மந்தம் இல்லாம எதையாவது பேசினா, இது எல்லாம் இருக்குன்னா அது டெங்கிக்கான ஆபத்தான அறிகுறிகள். உடனடியா அவங்களுக்கு மருத்துவ உதவியை கொடுத்தாகணும். எல்லாரும் சொல்ற மாதிரி வருமுன் காப்போங்கிறது இதுல ரொம்ப முக்கியம். நீங்க இருக்கிற இடத்த ஆரோக்கியமா சுத்தமா கிளீனா வச்சிருந்தாலே டெங்கியை தடுக்க முடியும். சுற்றுச்சூழல் சுத்தமா இருக்கணும். நம்மளை சுத்தியும் நாம இருக்கிற இடத்த சுத்தியும் தண்ணி தேங்காம இருக்கணும்.